மடுமாத ஆலயத்தின் ஆவணி திருவிழா வரும் 15ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தின் பல பாகங்களில் இருந்தும் இனமத பேதமின்றி மடு திருத்தலம் நோக்கிய பக்தர்களின் நடைபயணம் நேற்றைய தினம் பாண்டியங்குளம் நட்டாங்கண்டல் பகுதியை வந்தடைந்துள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி மடு எண்ணெயின் ஆவணி திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் வடக்கில் உள்ள மாவட்டங்களிலிருந்து மக்கள் ஒவ்வொரு வருடமும் நடைபயணம் மேற்கொண்டு மடு திருத்தலம் நோக்கி பாத யாத்திரையாக செல்வது வழமை. அதேபோல் இம்முறையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடக்கின் பல பாகங்களில் இருந்தும் நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு இரணைப்பாலை வற்றாப்பளை பகுதியில் இருந்து கட்டம் கட்டமாக மக்கள் தங்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்ய நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணம் கரவட்டி துண்ணாலி சதசகாய மாதா ஆலயத்திலிருந்து கடந்த 8ஆம் தேதி நடைபயணம் மேற்கொண்டிருந்த பக்தர்கள் நேற்று காலை நட்டாங்கண்டல் பகுதியை வந்தடைந்துள்ளனர். இவருடன் அதிகளவான மக்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்ய கட்டம் கட்டமாக நடைபயணம் மேற்கொண்டுள்ளதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதேவேளை இந்து சகோதரர்களும் இனமத பேதமின்றி நடைபயணத்தில் கலந்து கொண்டு மடு நோக்கி பயணிக்கின்றனர். இதேவேளை நடைபயணத்தில் கலந்து கொண்டுள்ள யாத்ரிகர்களின் சிரமம் கருதி குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை மாந்தை கிழக்கு பிரதேச சபை செயற்படுத்தி வருவதாக மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் ராசையா நளினி அவர்கள் தெரிவித்தார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் முல்லைத்தீவு மன்னார் எல்லை கிராம பாதையான பாண்டியன்குளம், நட்டாங்கண்டல், பாலம்பட்டி சென்று அங்கிருந்து மடுவிற்கு செல்வதாக தெரிவித்துள்ளார்கள். முல்லைத்தீவு வற்றாப்பளையிலிருந்து மடு தேவாலயத்தை நோக்கி பாத யாத்திரையாக அந்த 10ஆம் தேதி வலிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாத யாத்திரையில் இன மத பேதம் இல்லாமல் குறிப்பாக இந்து மத சகோதரர்களும் எங்களோட நேர்த்திக்காக மாதாவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறாங்க. மடுமாதா பல வழியில் எல்லாருக்கும் குறிப்பாக சோர்ந்து இருந்த நேரங்களில் மடுமாதான்ற அரவணைப்பு வந்து கூடுதலாக மக்கள் இந்த உணர்றதால அவங்க வந்து அதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பாத யாத்திரையை மிகவும் ஒரு புனிதமான ஒரு நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் நாங்கள் வற்றாப்புளையில் 10ஆம் தேதி வலிக்கிட்டு வந்து நாங்கள் ஒவ்வொரு இடமாக வரைக்குள்ள குறிப்பாக நாங்கள் இதில் நன்றி சொல்லணுமா இருக்குன்னு சொன்னால் இந்து மத ஆலயங்களையும் எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் தராங்க. அதே நேரம் நாங்கள் வரும்போது இந்து மத சகோதரர்களும் சரி எல்லாரும் தாங்களாகவே முன்வந்து எங்களுக்குரிய குடிபானங்கள் சிற்றுண்டிகளை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு கட்டாயம் மடுவென்ற ஒரு பரிந்து பேசுதல் கட்டாயம் அவைகளுக்கு கிடைக்கணும். அதே நேரம் நாங்கள் இந்த குறிப்பாக 5 நாட்கள் நாங்கள் இந்த பாத யாத்திரையை மேற்கொள்ளும் போது எங்களோட ஊரில் உள்ள உறவுகளும் சரி புலம்பெயர் நாட்டில் இருக்கிற உறவுகளும் சரி எங்களுக்கு வந்து அந்த உணவை அதுவும் தரமான உணவுகளை தங்களோட மக்கள் நடக்கிறன்றதுக்காக தந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கும் கட்டாயம் மடு என்ற பரிந்து பேசுதல் கட்டாயம் கிடைக்கணும். நாங்கள் வற்றாப்பளை லூர்து ஆலயத்திலிருந்து 10ஆம் தேதி எமது பயணத்தை மேற்கொண்டு முதலாவது நாள் ஒட்டி சுட்டானிலும் 2வது நாள் மாங்குளத்திலும் இன்றைய நாள் நட்டாங்கண்டலை வந்தடைந்திருக்கின்றோம். எம்மோடு சேர்ந்து இந்து சகோதரிகளும் எம்மோடு சேர்ந்து எமது பயணத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளைய தினம் எமது பயணத்தை மடுவை நிறைவேற உள்ளது. எமக்கு பாதை நடுவிலும் தண்ணீர் வசதி சாப்பாடு வசதிகள் செய்த எமது இந்து சகோதரர்கள் வெளிநாட்டு உறவுகள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக எமக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் எமது பாதை வந்து காட்டு மிருகங்களின் தாக்கங்கள் மிக மோசமாக இருப்பதனால் இந்த திருநாள் காலங்களிலாவது எமது அந்த காட்டுப்பாதையினை சீர் செய்து தருமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் கடந்த 8ஆம் தேதி துண்ணாலை சதசகாய மாதா ஆலயத்திலிருந்து மடு எண்ணெயை நோக்கி பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கிறோம். எங்களோட இந்து நண்பர்களும் சேர்ந்து வருகிறோம். இப்போ நாங்கள் நெட்டாங்கண்டலில் வந்து நிற்கிறோம். இன்னும் 2 நாளில் மடு எண்ணெய் ஆலயத்தை அடைவோம் என்று நம்பிக்கை இருக்குது. மற்றது எங்களோட நாட்டுக்கு இனமத வேறுபாடுகளின்றி எங்களோட நாடு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் எல்லாரும் இருக்கணும் என்று மடு எண்ணெயை வேண்டிக் கொள்ளுகிறோம். அவ்வளோ. ஓகே.
கரவட்டி துன்னாலை பங்கிலிருந்து சதாசதய மாதா கோயிலிருந்து நாங்கள் யாத்திரையாக பக்தர்கள் அடியார்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம். இன மத வேறுபாடு இந்து மத சமயத்தினர்களும் 8ஆம் தேதி அளவில் வலிக்கிட்டு ஆனாரவு கிளிநொச்சி ஊடாக மாங்குளம் வந்திருக்கின்றோம். மாங்குளத்திலிருந்து முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து வட்டாப்பளை, முள்ளியவளை, அளம்பில், செம்மலை, புதுக்குடி பிரதேசங்களிலிருந்தும் சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவரும் எல்லோரும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். வார இடங்களில் எங்களுக்கு குடிபானங்கள் சாப்பாடுகள் எல்லாம் பக்தர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இப்பொழுது நாங்கள் நெட்டாங்கண்டல் வந்தடைந்திருக்கின்றோம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.